ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தோசை, இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் சூப்பர் காம்போவான கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் 1/2 கப் சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து 2 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 பீஸ் இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 விசில் வச்சு எடுத்த சிறுபருப்பு உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பீஸ் பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. பிறகு நீல வாக்கில் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மேஷ் பண்ணி வச்சுருந்த சிறுபருப்பை இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. நமக்கு எந்த அளவுக்கு குருமா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், அட்டகாசமான குருமா ரெடி. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பாய்.